ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த ட்ராவல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியில் இருக்கிற பருத்திப்பட்டு ஈகோ பார்க் தான். சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. பட் ஆனால் போட்டிங்னு பார்த்தீங்கன்னா 1-2 தான் இருக்குது. இப்போது நம்ம ஆவடியில் இருக்கிற போட்டிங்கை தான் பார்க்க போகிறோம். இந்த வழி அதாவது ஆவடி காமராஜர் நகரில் தாங்க இந்த பருத்திப்பட்டு ஈகோ பார்க் இருக்குது. நீங்கள் பட்டாபிராம் வழியாக வந்தாலும் ஈஸியாக ஷார்ட்டாக வந்துடலாம். இப்போ நம்ம போகிற இந்த ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவடியிலேருந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஆவடியிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸில் இருக்கிறது தான் இந்த ஆவடி பருத்திப்பட்டு ஏரி. இப்போ வாங்க இந்த ஆவடி பருத்திப்பட்டு ஏரிக்குள்ளே போயிட்டு சூப்பராக ஒரு போட்டிங் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த பருத்திப்பட்டு ஈகோ பார்க்கோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to ஈவினிங் 6 o'clock. சில்ட்ரன் 3 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் above 60 years இருக்கிறவங்களும் இந்த போட்டிங்க்கு நாட் அலோடு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே போட்டிங் மட்டும் இல்லை, ஈவினிங்கில் நீங்கள் வந்தீங்கன்னா குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாடுறதுக்கு இங்கே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஏரியோட பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அது வரைக்குமே நீங்கள் வாக் பண்ணி நடக்கிற மாதிரி இங்கே ஒரு அமைப்பு இருக்குங்க. உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா இங்கே லைட்டிங்லாம் போட்டிருப்பாங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த ஸ்டெப்ஸ் வழியாக நீங்கள் மேலே ஏறி போய் பார்க்கும்பொழுது இந்த ஏரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ சூப்பராகவே தெரியுங்க. இந்த ஏரியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் வளர்ப்பு குத்தகைக்காக விட்டுருக்காங்க. அது நீங்கள் போட்டிங் போகும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்கள்லேருந்து பெரிய பெரிய மீன்கள் வரைக்கும் அவங்க வலை போட்டு பிடிக்கிறத நம்ம ரசித்து பார்க்கலாங்க. டைட்டானிக் படத்தில் ஜாக்குக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் டிக்கெட்டில் காசு அடித்த மாதிரி நானும் கேமராமேனும் இந்த ஜாக்கெட்டில் மாட்டினதுக்கப்புறம் அப்படியே டைட்டானிக்கில் போகிற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைட்டானிக் போட்டும் வந்துருச்சு. இப்போ இந்த போட்டில் தான் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ஹீரோவை உட்கார வச்சு கேமராமேன் மிதிப்பார்னு பார்த்தா கேமராமேன் வெளியே நின்றுட்டு என்னையே மிதிடான்னு சொல்லிட்டாரு. அது இருந்தாலும் பரவாயில்ல, என்ஜாய்மெண்ட்டுன்றது ரொம்பவே முக்கியம். நானே மிதிக்கிறேன். நீங்கள் போட்டோட கரையிலேருந்து பார்க்கும்போதே சின்னதாக ஒரு தீவு உங்கள் கண்ணுக்கு தெரியும். அந்த தீவை சுற்றி எடுத்துகிட்டு வந்து திரும்ப இந்த கரையில் விடுறது தான் இந்த போட்டோட டெஸ்டினேஷன் நம்ம சொல்லலாம். இப்போது மிதிச்சு கிட்டத்தட்ட நான் தீவுக்கிட்டே வந்துட்டேன். இந்த ஏரிக்கு வரத்துக்கு கரெக்டான டைம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clockலேருந்து 6 o'clock நீங்கள் வந்தீங்கன்னா சூப்பரான ஒரு சன்செட் பார்த்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இந்த பெடல் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னொரு விஷயம் உங்களுக்கு முக்கியமாக ஒரு டிப்ஸை நான் சொல்கிறேன். இந்த ஏரியாவோட நீளம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ். இதோட ஆழம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 அடியிலேருந்து மேலே, அதுக்கு மேலே தான் இருக்கும். உங்களோட மொபைலோ இல்லை நீங்கள் கொண்டு போகிற பொருளோ கீழே விழுந்துச்சுன்னா எடுக்கிறது கஷ்டம்னு இங்கே போட்மேன் சொன்னார். நீங்கள் வரும்பொழுது உங்கள் பொருளை உங்கள் பேகுக்குள்ளேயே போட்டுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது.
வியூவர்ஸ், இங்கே போட்டிங் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய நல்ல ஒரு லாங் டிரைவ் அடிச்சு சந்தோஷத்தில் செம்மையாக இருக்குது. இப்போ போட்மேன் நம்ம கூடவே இருக்காரு. அவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கண்ணா, இங்கே எப்படி 2 பேருக்கு உண்டான போட்டு, 4 பேருக்கு உண்டான போட்டு, அப்புறம் இந்த ஸ்பீடாக போகிற போட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குங்களா? ஸ்பீட் போகிற போட்டு இல்லை, பட்டு கடல்லாம் மெரிச்சின்னு வரணும். ஒரு ரவுண்டு ஒரு ஆளுக்கு வந்து 60 ருபீஸு. ஓகே, ஒரு ஆளுக்கு 60 ருபீஸ். தனியாலாம் கொடுக்க மாட்டோம், கம்பல்சரி எங்கள் ஒரு ஆள் கூட வரும். ஒரு ஆள் கூட வருவீங்க. இந்த ஒரு ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம். அந்த ஐலாண்டு ஒரு ரவுண்டு வரும் சுற்றி. வாக்கிங் வந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்குது சுற்றி. பட்டு 5 to 9 மார்னிங்கு. ஈவினிங் வந்து 4 to 8. 8ல் 7:30. 4 to 7. அவ்வளோதான். மற்றபடி இந்த பூங்காவில், இந்த ஏரியில் சுற்றி பார்க்குறதுக்கு தனிப்பட்ட விஷயமா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தால்? சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. ஓகே. பட் அங்கே ரவுண்ட் ஆனால் வந்து வாக்கிங் மாதிரி உட்காந்து இது பண்ணலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு half an hour 1 hour. ஒரு half an hour. பொதுவாகவே சென்னைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங் இந்த ஆவடியில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் விலை ரொம்பவே கம்மியில். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஈசிஆர் தாண்டி ஒரு போட்டிங் இருக்குது, முட்டுக்காட்டில் போட்டிங் இருக்குது. அங்கெல்லாம் போகணுன்னா நீங்கள் பைக் எடுத்து, கார் எடுத்து, பெட்ரோல் போட்டு 1 டே ஃபுல்லாகவே நீங்கள் 1 டே ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆவடியிலேயே இருக்குது, அதுவும் ரேட்டு கம்மியாக. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் செமையாக என்ஜாய் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆவடியில் இந்த லேக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸுக்கு உங்களுக்கு ஏரியா தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த ஆவடி ஏரி ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். ஒரு 400 ருபீஸ் இருந்ததுன்னா 3 பேர் டிக்கெட்டு அண்ட் 100 ருபீஸ் பெட்ரோல், 100 ருபீஸ் ஸ்நாக்ஸில் உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் செமையாக என்ஜாய் பண்ணலாம். இந்த ஏரியை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதற்கும் துணிந்தவன்.